இப்போ 2-3 நாளாக இப்போதான் அடிச்சு விட்டாங்க. திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நமக்கு தான் ஒன்றும் தெரில, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம். இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனா, சரி இவனை கூப்பிட்டு போகிறேன். லைட் வரும், நீ இது பண்ணு இது பண்ணணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி ஓகே, நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஹாலிவுட் படம் நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே அங்கே இருக்காரு. உள்ள ஏய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்க போயிட்டு மார்க்ல நில்றா அப்படின்னாரு இவரு. ஓகே, அப்ப ஹாலிவுட் படத்தை தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு. நிக்கேட்ல வந்து சார்ஜ் எடுத்துக்காருன்னா எங்களுக்குலாம் பீதி ஆயிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பிரதீப் ரோக்கே அது பீதி ஆயிடும். என்ன திடீர்னு ஒன்று பேசுவாரு, திட்டுவாரு. ஓகே டாலிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க. சரி, அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவாரு, உங்களை இல்லை நீங்கள் லைஃப்லாம் கரெக்டாக தான் வச்சுக்கோங்க, இவனுங்க தான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு. ஸோ இந்த படம் உண்மையிலே ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேர் நம்ம சொல்லக்கூடாது, டெய்லி கறிக்கஞ்சி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும், அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளாக இப்போ தான் அடித்து விட்டாங்க. திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு தடவை டாலிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டாலிங். போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினார். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி ஓகே, அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னார். சரி, நமக்கு தான் ஒன்றும் தெரில, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம். இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனா, சரி இவனை கூப்பிட்டு போகிறேன். இவங்கிட்டையும் அந்த மனுஷன் அப்படி தான் பேசுகிறான். லைட் வரும், நீ இது பண்ணு இது பண்ணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி ஓகே, நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே அங்கே இருக்காரு. உள்ள ஏய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்க போயிட்டு மார்க்ல நில்றா அப்படின்னாரு இவரு. ஓகே, அப்ப ஹாலிவுட் படத்தை தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு. ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்ல எல்லாம் கடைசியா போடுவாங்க, ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டர் இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்ட்ட சொல்லுவேன், நிறைய பேசுறாங்கடா ஆனா ஒன்றும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க, ஆனா சரி இது சொல்லாமான்னு தெரியல. பல நேரங்கள்ல வந்து நிக்கேட்ல வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் பீதி ஆகிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பிரதீப் ரோக்கே அது பீதி ஆகிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனால் அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்.